சீன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க அப்பத்தா, வசந்தி அப்புறம் தமிழ் 3 பேரும் ஸ்கேன்லாம் எடுத்து முடிச்சுட்டு, குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் தமிழ் கேட்குறாங்க, "அம்மா, அம்மாச்சி, என்ன அம்மாச்சி 2 பேர்கிட்டயும் டாக்டர் ஏதோ ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்டதும் அப்பத்தாவுக்கு திக்குன்னு இருக்கு. "அதெல்லாம் எதுக்குடி உனக்கு? நான் டாக்டர்கிட்ட 1000 பேசுவேன். எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? உன் வேலை ஏதோ அதை பாருடி. உனக்கு நேர நேரம் சாப்பிடணும், புள்ளைய பத்திரமா பார்த்துக்கிறணும். அதை மட்டும் நீ செஞ்சா போதும்" அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக சேது வர்றாரு. சேது வந்துட்டு, "என்ன அப்பத்தா இந்த பக்கம்? என்ன இவளை கூட்டிக்கிட்டு எங்கே போன?" அப்படின்னு சேது கேட்கவும், உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, "அடே, நானும் தமிழ்ச்செல்வியும் ஸ்கேன் பண்ண போனோம்டா. நம்ம வீட்டு வாரிசை நான் அந்த டிவியில் பார்த்தேன்டா. அம்புட்டு அழகா இருக்குடா பிள்ளைய" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் தமிழுக்கு சந்தேகம் வருது. "என்னது பிள்ளைகளா? ஒரு பிள்ளை தானே?" அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க. "ஆமாண்டி, ஏதோ பேச்சு வாக்கில் சொல்லிவிட்டேன். அதுக்குன்னு இப்படியா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப?" அப்படின்னு அப்பத்தா கேட்கவும், உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, "அடே, என்னடா உனக்கு வேலை? எங்கள் கூட ஸ்கேன் பண்ண வந்திருக்கலாம்ல. நீயும் உன் பிள்ளைய அந்த டிவியில் பார்த்துருக்கலாம்ல" அப்படின்னு அப்பத்தா கேட்கவும், அதுக்கு சேது சொல்கிறாரு, "எதுக்கு? ஏற்கனவே நான் என்னை ஏமாத்தினது பத்தாதா? இப்பவாது இவ உண்மையிலே கர்ப்பமா இருக்காளா, இல்ல அவ சொல்ற பொய்க்கு நீயும் கூட்டுக்களவாணியா?" அப்படின்னு சேது கேட்கவும், "அடே, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா பேசு" அப்படின்னு சேதுக்கிட்ட அப்பத்தா சொல்றாங்க. "ஆமா, இந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்புறம் எதுக்கு நான் வந்து இந்த குழந்தைய வந்து பார்க்கணும்?" அப்படின்னு சேது சொல்றாரு. "டேய், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க லூசு பயலே? உன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்து போடுவேன் பார்த்துக்க. என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு அப்பத்தா சத்தம் போடுறாங்க. சேது வந்து எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறாரு. தமிழுக்கு கோவம் வந்துடுது. ரொம்ப கோவமா உட்காந்துருக்காங்க. உடனே அப்பத்தா வந்து, "கோவப்படாதடி, பிள்ளைக்கு வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரப்போகுது. கோவப்படக்கூடாது. இந்த நேரத்தில் நீ என்ன மாதிரி நடந்துக்கிறியோ அதே மாதிரி தான் உன் பிள்ளைக்கும் நடக்கும். அதனால நீ எப்பவும் சந்தோஷமா இருடி" அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வசந்தி வந்து, "என்னம்மா மாப்பிள்ளை இப்படி சொல்றாரு?" அப்படின்னு வசந்தி கேட்கவும், உடனே அப்பத்தா, "அவன் கிடக்காண்டி லூசு பையன். அவன் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், கிறுக்கு பையன். அவன் பேச்சை கடிக்கிட்டு நீ எதுவும் மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காத. சாப்பிட்றியா? டீயை போட சொல்லவா தமிழ?" அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. உடனே வசந்தி வந்து, "இல்லைம்மா, வீட்டில் எல்லாரும் என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு நேரமாச்சு" அப்படின்னு வசந்தி கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா அப்பத்தா வந்து இங்கே பெரிய வீட்டுக்கு வர்றாங்க. உள்ளே வரும்போதே அங்கே ராஜவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. "என்னம்மா, எங்கே போயிட்டு வர?" அப்படின்னு ராஜவங்க கேட்குறாரு. "அது ஒன்றும் இல்லையா ராசாங்கம், இன்னைக்கு தமிழ்ச்செல்வி வயிற்றுல குழந்தை வளருதுல, அதை ஸ்கேன் பண்ணுறதுக்காக வசதி வந்திருந்தா தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அவள் கூட சேர்ந்து நானும் தமிழ்ச்செல்வி வயிற்றுல இருக்க குழந்தைய ஸ்கேன் பண்ணுறதுக்காக கூட போயிருந்தேன். ஏன்னா போன தடவை அவள் நம்மக்கிட்ட கர்ப்பமாக இருக்கிறதா பொய் சொன்னாலையா, அதனால தான் நான் கூட போனேன். இந்த தடவை அவள் உண்மையிலே கர்ப்பமாக இருக்காளான்னு போய் பார்த்தேன். உண்மையிலேயே தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்கா. நான் அந்த வயிற்றுல வளர்ற குழந்தைய அந்த டிவி போட்டியில பார்த்தையா, புள்ள ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாங்க யார் அரசாங்கம்" அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், உடனே ராஜவங்க அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மோகனா எல்லாரும் சாமியை கும்பிடுறாங்க. உடனே சாவித்திரி வந்து, "அம்மா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? சேதுதான் வந்து அந்த குழந்தைக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டான்ல. இப்போ திரும்பவும் வந்து நம்ம வீட்டு வாரிசு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சாவித்திரி கத்துது. "அடியே, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடி. அவன் தான் லூசுத்தனமா எதையாவது பேசுவானா? நீ எதுக்கு? அவன் சொன்னதெல்லாம் உன்னை சொல்ல சொன்னாங்களா? அவன் ஏதோ குடிச்சுப்பிட்டு பேசியிருக்கான். நீ வந்து திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் சொல்லிட்டான் அது நம்ம வீட்டு வாரிசு இல்லைன்னு ஆயிருமா? தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர்றது நம்ம வீட்டு வாரிசு தாண்டி" அப்படின்னு அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரிங்கம்மா, பிள்ளைய நல்லா பார்த்துக்கிற சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ராஜாங்கம் சொன்னதை கேட்டதுமே இங்கிட்ட ஈஸ்வரி வெளியே இருந்து பார்க்குது. ஒருவேளை இந்த தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர்ற குழந்தைய வச்சு திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்துடுவாளோ? எல்லாரும் குழந்தைன்னு சொன்னதும் மனசு மாற ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு இந்த ஈஸ்வரிக்கு வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கு. சேது வந்துட்டு
தமிழ் ஸ்கேனுக்கு போனதை நினச்சி அவர் மனசுக்குள்ளே ஆயிரதும் ஓடுது. இவ வயிற்றுல பிள்ளைய வச்சிருக்கா, இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காரு. தமிழ் பார்த்தா வீட்டில் வந்து கோமா உட்காந்துருக்காங்க. தமிழ் வேகமாக கிளம்பி போகிறாங்க. சேது வந்துட்டு வெளியே நின்றுக்கிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ் கையோட கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கன்னு சொல்லு அப்படின்னு சேது கேட்குறாரு. நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சேதுவை வந்து தமிழ் எதுவுமே சொல்லாமல் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. இருடி, எங்கடி கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சேது கத்துறாரு. நான் சொல்கிற இடத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு தமிழ் மிரட்டவும் சேது எதுவுமே சொல்லாமல் அப்படியே போகிறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி வந்து என்ன இவங்க 2 பேரும் கையை பிடிச்சி கோர்த்துக்கிட்டு போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு. அவங்க பார்த்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சேது கேட்குறாரு, என்ன என்னைய அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்காக திரும்ப கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சேது கேட்குறாரு தமிழ்கிட்ட. அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை, ஸ்கேனெல்லாம் ஓயாமல் எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன்ல, ஓயாமலாம் ஸ்கேன் எடுத்து காட்ட முடியாது, நீங்கள் டாக்டர்கிட்ட வாங்க அப்படின்னு தமிழ் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் தமிழ் போகிறாங்க. உள்ளே போயிட்டு, மேடம் எனக்கும் என் வயிற்றில் வளர குழந்தை இருக்குல்ல அவருக்கும் இவருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், இவர் என் வயிற்றில் வளருது அவரோட குழந்தை இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு தமிழ் வந்து டாக்டர்கிட்ட சொல்லவும் சேது வந்து அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாம், எப்போ பார்த்தாலும் இந்த குழந்தைக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போது டெஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சார் இவங்களை போய் இப்படிலாம் சொல்கிறீங்க, இந்த பொண்ணை பார்த்தா அப்படியா சார் தெரியுது அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. உடனே சேது வந்துட்டு, இங்கே கூட்டிகிட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்தவா வந்திருக்க அப்படின்னு சேது வந்து கத்துறாரு. உடனே டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் இப்போது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லிடுறாங்க. அதே மாதிரியே நர்ஸை வர சொல்லி சேதுக்கிட்ட இருந்து பிளட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரியே தமிழ் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைகிட்ட இருந்தும் நிறைய டெஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரோட டெஸ்ட்டையும் ரிசல்ட்டுக்காக உள்ளே கொடுத்துருக்காங்க. சரிங்க சார், நீங்கள் இன்னைக்கு சாயந்தரம் வந்து டெஸ்ட் எடுத்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியிலேயே சேது வந்து கத்துறாரு, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சேது வந்து கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஆமாம், எப்போ பார்த்தாலும் என் பிள்ளை இல்லை, இந்த பிள்ளைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ உண்மை தெரிஞ்சிரும் அப்படின்னு தமிழும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுறாங்க. திரும்பவும் சாயந்தரம் தமிழும் சேதுவும் டாக்டரை பார்க்கறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு டாக்டர்கிட்ட தமிழ் கேட்குறாங்க, என்ன மேடம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் நல்லபடியாக தான் வந்திருக்கு, இங்கே பாருங்க, இவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தை உங்களோட குழந்தை தான், பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் வந்து உண்மையை உடைக்கிறாங்க. இதை கேட்டதுமே சேதுவுக்கு அதிர்ச்சி ஆகிருது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.